Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா sin பவர் n cos பவர் n இதோட எக்ஸ்பேன்ஷனாக இன் டர்ம்ஸ் ஆஃப் sin n cos nல பார்த்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், ரைட்? ஸோ ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு நார்மல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் இ பவர் ஐ டீட்டானா என்ன தெரியும் அப்படின்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா அப்படிங்கிறது தெரியும். சிமிலர்லி இ பவர் மைனஸ் ஐ டீட்டானா என்ன ஆகும், காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இது ரெண்டும் பேசிக். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இ பவர் ஐ டீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ டீட்டா பண்ணால் என்ன ஆகும், ஐ சைன் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா கேன்சல் ஆகி ஸோ யூ வில் கெட் என்னது காஸ் டீட்டா 2 டைம்ஸ் காஸ் டீட்டான்னு வரும். அந்த 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் இ பவர் ஐ டீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ டீட்டா பை 2 வந்து எனக்கு என்ன ஆகும், காஸ் டீட்டா. சிமிலர்லி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா காஸ் டீட்டா கேன்சல் ஆகி என்ன வரும், 2i sin டீட்டான்னு வரும். அந்த 2i இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் தி sin டீட்டா எக்ஸ்பிரஷன். இது நார்மலாக நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் எழுதுவோம். காஸ் h ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் கொசைன் ஆஃப் எக்ஸ், அதுதான் இது. ஸோ கொசைன் ஆஃப் ஹைப்பர்போலிக் ஆஃப் எக்ஸ். ஸோ காஸ் h ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா e பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. இங்கே ஐ டீட்டா அதெல்லாம் போட்டோம்ல, அந்த ஐ இமேஜினரி பார்ட்டு இங்கே வராது, ஜஸ்ட் ஒன்லி இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. அந்த ஐங்கிற கான்செப்டே இங்கே இல்லை, ரைட்? தட் இஸ் இந்த இடத்துல. சிமிலர்லி சைன் ஹெச்எக்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. அங்கே நம்ம சைன் டீட்டாவை என்ன பேசுவோம்னா டிவைடட் பை 2i பேசுவோம், இங்கே ஜஸ்ட்டு 2 அவ்வளோதான். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். தென் நெக்ஸ்ட்டு டேன் ஹெச்எக்ஸ்னால் நம்ம இதெல்லாம் நமக்கு நார்மலாக ட்ரிக்னாமெட்ரியில் பேசுகிற விஷயம் மாதிரி தான். டேன் டீட்டானா என்ன பண்ணுவோம், சைன் பை காஸ். அப்போ டேன் ஹெச்எக்ஸ்னால் சைன் ஹெச்எக்ஸ் பை காஸ் ஹெச்எக்ஸ். சிமிலர்லி காட்னா என்னது, காஸ் பை சைன்னு எழுதுவோம். அப்போ காட் ஹெச்எக்ஸ்னா காஸ் ஹெச்எக்ஸ் பை சைன் ஹெச்எக்ஸ். சீக்கன்னா என்ன பேசுவோம், 1 பை காஸ்னு பேசுவோம். அப்போ சீக்கன் ஹெச்எக்ஸ்னா 1 பை காஸ் ஹெச்எக்ஸ், தட்ஸ் இட். அண்ட் தென் கொசிக்கன் ஹெச்எக்ஸ்னா 1 பை சைன் ஹெச்எக்ஸ். இதெல்லாம் நம்ம நார்மலாக பேசுகிற விஷயம் மாதிரி தான். அண்ட் தென் நோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம ஹைப்பர்போலிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங்க்கு, ரைட்? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் ஐ டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஹெச் டீட்டா. அதாவது காஸ் ஆஃப் ஐ டீட்டா இமேஜினரி ஆஃப் டீட்டா வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் ஹைப்பர்போலிக் ஆஃப் டீட்டா. ஐ டீட்டான்னு இருக்குன்னா டேரெக்டாக ஹெச் டீட்டா காசை பொறுத்த வரைக்கும். சைன் ஆஃப் ஐ டீட்டானா என்னென்னா அந்த ஐ ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ ஐ இன்ட்டு சைன் ஹெச் டீட்டா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்விங்க்கு. தேர்ட் ஒன் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா காஸ் ஹெச் ஆஃப் ஐ டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் டீட்டா. அதாவது இந்த ஐ டீட்டாக்கே ஹைப்பர்போலிக் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் ஒரிஜினல் நார்மல் ட்ரிக்னாமெட்ரிக் காஸ் டீட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துடும். சிமிலர்லி சைன் ஹெச் ஆஃப் ஐ டீட்டா வந்து ஐ இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ இதுதான் வந்து 4 விஷயம் பேசிக். அண்ட் தென் ரிசல்ட்ஸ் ஆர் ஐடென்டிட்டிஸ். என்னென்ன ஐடென்டிட்டிஸ், நம்ம நார்மலாக ட்ரிக்னாமெட்ரியில் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ 1ன்னு எடுத்திருப்போம். இங்கே அதோட ரிவர்ஸ் அப்படியே அங்கே ப்ளஸ் பார்த்த இடத்துலலாம் இங்கே மைனஸ் வரும். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து நமக்கு என்னது ஐடென்டிட்டி ஃபார் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில். ஸோ அப்போ காஸ் ஹெச் ஸ்கொயர் அங்கே ப்ளஸ் இருக்கிறதுல இங்கே மைனஸ், அவ்வளோதான். செகண்ட் ஒன்று என்னென்னா சீக்கன் ஹெச் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் டேன் ஹெச் ஸ்கொயர் டீட்டா. தேர்ட் ஒன்று என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா சைன் ஹெச்எக்ஸ் 2x ஈக்குவல் டு 2 சைன் ஹெச்எக்ஸ் இன்ட்டு காஸ் ஹெச்எக்ஸ். அதாவது சைன் 2 டீட்டா ஈக்குவல் டு 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா எழுதுவோம்ல, அதே எக்ஸ்பிரஷன் தான். இங்கே என்ன பண்ணுவோம்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்னு எழுதிருப்போம். இங்கே வந்து 1 மைனஸ் டேன் ஹெச் ஸ்கொயர் ஹைப்பர்போலிக்கை பொறுத்த வரைக்கும். அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுல இங்கே மைனஸ், அவ்வளோதான். ஸோ நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்குது. நான் ஏன் இந்த 3 மட்டும் எடுத்திருக்கேன்னா இந்த 3 யூஸ் பண்ணி நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன், அதுக்காக எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ இப்போ ப்ராப்ளம் 1 என்ன எடுத்தீங்க அப்படின்னா இஃப் காஸ் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஆல்ஃபா அப்படின்னு இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் சைன் ஹெச்எக்ஸ் அண்டு tan hx in terms of alpha. அப்போ இந்த மாதிரி ஃபார்ம்லேயே இந்த சீக்கன் ஆல்ஃபான்னு காஸ் ஹெச்எக்ஸ் எழுதியிருக்கோம்ல, அந்த மாதிரி ஃபார்மில் சைன் ஹெச்எக்ஸ் tan hx எப்படி எழுதுவீங்கன்னு தான் கொஸ்டின். அப்போ சொல்யூஷன் கிவன் தட் என்னது காஸ் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஐடென்டிட்டி 1ல் எழுதிருந்தேன் காஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ காஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு சைன் ஹெச் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸு. இந்த சைன் ஹெச் ஸ்கொயர் எங்கேயும் 1 இங்கேயும் கொண்டு வந்தேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு தேவை சைன் தான். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அங்கே கொண்டு போனீங்கன்னா சைன் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos h square x minus 1. Then sin hx equal to square root of cos hx நம்ம என்ன எடுத்திருக்கோம் கொஸ்டின்ல secant alpha. அப்போ it becomes secant square alpha minus 1 which is nothing but square root of tan square alpha. ஏன்னா secant square theta minus 1 வந்து
tan square theta normal trigonometric function ல. ஸோ அப்போ இது getting tan square of alpha square root cancel ஆச்சுன்னா sin hx equal to tan alpha. அவ்வளோதான் sin hx ஓட ப்ராப்ளம் ஓவர். சிமிலர்லி tan hx கேட்டிருந்தாங்க. tan hxனா என்னது நமக்கு தெரியும் sin by cos, அதாவது sin hx by cos hx which is nothing but sin hx ஓட ஆன்சர் மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம் tan alpha by cos hx கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க secant alpha. ஸோ tanனா எனக்கு என்ன தெரியும் sin by cos, secantனா என்ன தெரியும் 1 by cos. ஸோ இந்த 1 by cosஸை மேலே கொண்டு போனீங்கன்னா sin by cos alpha into cos alpha divided by 1, அதாவது tan hx equal to sin of alpha. அவ்வளோதான் ப்ராப்ளம் ஓவர். அப்போ sin hxஐ in terms of alpha எழுத சொன்னாங்க, எழுதிட்டோம். tan hxஐ in terms of alpha எழுத சொன்னாங்க, எழுதிட்டோம். that's all this problem, right? ப்ராப்ளம் 2 என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் நிறைய வரும், ரைட்? ஸோ செப்பரேட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப், ரைட்? real and imaginary part of sin h of x plus iy. ஸோ sin h of x plus i ஓட ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த sin h of x plus iy எழுதி ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஐ இல்லாமல் இருக்க போர்ஷன், ஐனா இமேஜினரி பார்ட், ஐ இருக்க போர்ஷன் இமேஜினரி பார்ட், ஐ இல்லாமல் என்ன இருக்கோ அது ரியல் பார்ட். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட் என்னது நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி, அதாவது sin i தீட்டாவை நான் என்ன பண்ணலாம் i into sin h தீட்டான்னு எழுதலாம். அப்போ எனக்கு இங்கே இருக்கிறது sin h தீட்டா, அதாவது இந்த sin h தீட்டா மட்டும் எனக்கு வேணும்னா இந்த ஐயை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் 1 by i into sin i தீட்டான்னு மாறிடுமா. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ வாட் இஸ் யுவர் sin h தீட்டா 1 by i நான் வந்து என்ன எழுதலாம் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ இந்த 1 by i மேலே போச்சுன்னா மைனஸ் ஐ, ஸோ இட் பிகம்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஐ தீட்டா. அவ்வளோதான், ரைட்? ஸோ இப்போ 1 by i மைனஸ் ஐ எப்படி வரும், காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ பண்ணிங்கன்னா வில் கெட் ஐ பை மைனஸ் தட் இஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, ஸோ ஐ பை -1 வரும். ஸோ ஆன்சர் மைனஸ் ஐ. இதெல்லாம் நமக்கு பேசிக், ரைட்? தென் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா sin h of x plus iy, அதாவது தீட்டா பிளேஸில் இந்த தீட்டா பிளேஸில் x plus iy. அப்போ நான் என்ன பண்ணுறேன் sin h of x plus iy equal to minus i into sin of i into theta பிளேஸில் என்ன பண்ணணும் x plus iy. தென் இந்த ஐயை உள்ள ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும் ix, i into i ஸ்கொயர் y, that's it. Then minus i into i ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1, அப்போ மைனஸ் ஆஃப் ஒய்ன்னு ஆயிரும். ஸோ ix minus y, இதுதான் எக்ஸ்பிரஷன், பிகாஸ் i ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. தென் மைனஸ் i into sin ix, இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா sin a minus b ஃபார்ம். ஸோ sin a minus b ஃபார்ம் இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது நான் பேசிக்ஸ், இந்த ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸில் ஈஸியாக இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரைட்? sin a minus b sin a cos b minus cos a sin b. அப்போ sin of a பிளேஸில் ix இருக்குது, cos of b பிளேஸில் y மைனஸ் cos a cos b sin b, ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பென்ஷன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா sin of i தீட்டா வந்து என்ன தெரியும் i into sin h தீட்டா. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம் sin of i தீட்டான்னு இருக்குங்க, ix இருக்குது, அதை நான் என்ன பண்ணலாம் i into sin hx, cos y ஜஸ்ட் அப்படியே தான் இருக்குது. தென் மைனஸ் cos of i x, that is cos of i theta எனக்கு என்ன தெரியும்னா cos h theta. அப்போ cos of i x என்ன ஆகும் cos hx into sin y அப்படியே இருக்குது, வெளியில் ஒரு மைனஸ் ஐ இருக்குது, that's it. தென் இப்போ இந்த மைனஸ் ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் மைனஸ் ஐ ஸ்கொயர், தென் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் sin hx cos y ப்ளஸ், பிகாஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ cos hx into sin y. ஸோ இதுதான் உங்களுக்கு sin of x plus h of x plus iy. So sin h of x plus iy equal to i square ஓட வேல்யூ என்ன -1. அப்போ minus of -1 become plus. ஸோ அப்போ plus of this and plus i into this. அப்போ அவ்வளோதான் ப்ராப்ளம், எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சது. ஸோ இந்த ஐ இல்லாமல் இருக்க போர்ஷன் ரியல் பார்ட், ஐயோட இருக்கிறது இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் sin of h of x plus iy equal to this, that is sin hx into cos y. இமேஜினரி பார்ட் ஆஃப் sin h of x plus iy எனக்கு என்ன வரும், ஸோ ஐ கூட சேர்ந்து இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஐ எழுதக்கூடாது, ஐ இல்லாமல் என்ன நம்பர் இருக்கோ என்ன வேரியேஷன் இருக்கோ அதை எழுதிக்கணும். ஸோ அப்போ cos hx into sin y, இதுதான் உங்களுக்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ். அவ்வளோதான் ப்ராப்ளம், ரைட்? நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஸோ செப்பரேட் இன்டூ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் tan h of x plus iy. ஸோ tan h of x plus iy ஓட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா tan of i theta equal to i into tan h theta. அதே தான், பிகாஸ் sin i theta வந்து என்ன ஆகும் i into sin h theta, cos i theta
cos of hx. அப்போ sin by cos தானே tan. ஸோ அதில் இருந்தால் இது கிடைக்கும். ஸோ அப்போ tan of h theta வேணுன்னா என்ன 1 by I into tan I theta. மேலே சைனுக்கு பண்ணால் அதே எக்ஸ்பிரஷன் தான் 1 by என்ன minus I into tan I theta. ஸோ அப்போ எனக்கு தேவையானது tan h of x plus iy which is minus I into tan I into x plus iy. ஸோ minus I into tan of இந்த I உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ix plus I square y. அப்போ minus I into tan of ix minus yன்னு வருது. அடுத்து tan of a minus b ஃபார்முலா என்ன tan a minus tan b divided by 1 plus tan a tan b. இங்கே மைனஸ் இருக்குன்னா நியூமரேட்டரில் மைனஸ் டினாமினேட்டரில் ப்ளஸ் வரும். இதுதான் tan a minus b. இப்போ a பிளேஸில் ix b பிளேஸில் y போட்டிங்கன்னா you will get this expression. ரைட், அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து எனக்கு tan of I thetaனா என்ன தெரியும் I into tan h theta. அப்போ இந்த tan I xக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம் I into tan hx. வெளியில் மைனஸ் ஐ அப்படியே இருக்குது. ஸோ அதை லாஸ்ட்டாக தான் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இந்த tan y அப்படியே இருக்குது. தென் இது என்ன 1 ப்ளஸ் tan ix I into tan hx into tan y. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஐயை உள்ள ப்ராடக்ட் பண்ணுறேன். I into I minus I square tan hx into minus I into minus I plus 30 minus I into minus 1 plus I tan y divided by the denominator அப்படியே இருக்குது. இப்போ I square வேல்யூ என்ன minus 1 minus of minus 1 plus ஆயிரும். ஸோ அப்போ tan hx plus I into tan y divided by the denominator. இப்போ இதோட இந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சது. பட் டினாமினேட்டரில் எனக்கு I இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி டினாமினேட்டரில் I இருந்தாலோ இல்லை ஸ்கொயர் ரூட்டில் இருந்தாலோ அப்படியே எழுத மாட்டோம். என்ன பண்ணுவோம் ரேஷனலைஸ் டினாமினேட்டர் காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட். அப்போ 1 ப்ளஸ் I ஆஃப் திஸ்னா அதோட காஞ்சிகேட் எனக்கு என்ன வரும் 1 ப்ளஸ் I ஆஃப் திஸோட காஞ்சிகேட் 1 மைனஸ் I ஆஃப் தட் எக்ஸ்பிரஷன். ஸோ அதால் நான் என்ன பண்ணணும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ இதான் உங்களோட காஞ்சிகேட். ரைட், நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் டினாமினேட்டர் என்ன ஃபார்மில் இருக்குது a ப்ளஸ் b into a minus b which is nothing but a square minus b ஸ்கொயர். டினாமினேட்டர் முடிஞ்சது. நியூமரேட்டர் என்னன்னா இந்த ரெண்டு டேர்மோட எக்ஸ்பிரஷன். அப்போ நான் இந்த tan hx into iy into 1 பண்ணனா எனக்கு என்ன ஆகும் இந்த எக்ஸ்பிரஷன். தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த எக்ஸ்பிரஷன் இன்ட்டு தி திங் I into tan hx into tan y. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த 1 மைனஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் கூட இதை ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ். ரைட், அண்ட் தென் இந்த எக்ஸ்பிரஷன் இன்ட்டு தி செகண்ட் திங் பண்ணிங்கன்னா அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட், இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன வரும் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் டினாமினேட்டர் 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ ஒரு டேர்முக்கு ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர் tan h ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் tan ஸ்கொயர் ஆஃப் ஒய். அவ்வளோதான். நியூமரேட்டர் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மைனஸ் இந்த I இன்ட்டு திஸ் என்ன ஆகும் மைனஸ் ஆஃப் I இன்ட்டு tan hx இன்ட்டு tan hx என்ன ஆகும் tan ஸ்கொயர் hx ஆஃப் tan y. அதாவது இந்த ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, அண்ட் தென் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஆஃப் I இன்ட்டு I என்ன ஆகும் I ஸ்கொயர் tan y இன்ட்டு tan y tan ஸ்கொயர் y tan hx. ரைட், ஸோ இதான் எக்ஸ்பிரஷன். அடுத்து மைனஸ் I ஸ்கொயர் என்ன ஆகும் ப்ளஸ் 1 ஆயிரும். ஏன்னா I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ tan hx இன்ட்டு tan ஸ்கொயர் y. இங்கே என்ன இருக்குது tan hx ப்ளஸ் I இன்ட்டு tan y. இங்கே மைனஸ் I இன்ட்டு tan h ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு tan y டிவைடட் பை த டினாமினேட்டர் I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும். டினாமினேட்டர் இது அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா tan hx இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த் டேர்மில். அப்போ tan hx காமனாக எடுத்தால் இந்த டேர்ம் என்ன ஆயிரும் 1. இந்த இடத்துல என்ன இருக்கும் tan ஸ்கொயர் y. அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் y ப்ளஸ் I இன்ட்டு ஸோ இது ரெண்டுலேயே tan y காமனா. அப்போ tan yயும் காமன் ஐயும் காமன். அதனால் அதை வெளியில் எடுத்ததும் திஸ் பிகம்ஸ் 1 மைனஸ் tan h ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என்னது அந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் நத்திங் பட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 ப்ளஸ் tan ஸ்கொயருக்கு பதில் சீக்கன் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் tan h ஸ்கொயர் ஆஃப் தீட்டா வந்து எனக்கு என்ன ஆகும் சீக்கன் h ஸ்கொயர் ஆஃப் தீட்டா. ரைட், தென் இதை தூக்கி அங்கே மேலே சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா tan h ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு tan hx இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் ஒய் ப்ளஸ் I இன்ட்டு tan y இன்ட்டு சீக்கன் h ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் tan h ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan ஸ்கொயர் y. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு tan hx இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் y டிவைடட் பை 1 ப்ளஸ் tan h ஸ்கொயர் இன்ட்டு tan ஸ்கொயர் y. அப்போ இமேஜினரி பார்ட்டுங்கிறது என்னது ஜஸ்ட் ஐயோட எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த டேர்ம் டிவைடட் பை திஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் ஓவர். ரைட், ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு என்ன வரும் ப்ராப்ளம் 3 என்ன அப்படின்னா செப்பரேட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் காஸ் h ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் தட் இஸ் h ஆஃப் 1 ப்ளஸ் I. ஸோ இதே மாதிரியே நீங்கள் இதோட எக்ஸ்பிரஷனை ட்ரை பண்ணிக்கோங்க. ரைட், திஸ் விச் இஸ் சிமிலர் டு சைன் மேலே பேசணும்ல அதே விஷயம். ஸோ ப்ராப்ளம் 4 என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா செப்பரேட் இன்ட்டு ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப்
ரைட். எதுக்கு அப்படின்னா tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், மேலே பார்த்தது tan h, இங்கே வந்து ஜஸ்ட்டு tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை சம் ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்ற ஃபார்மில் எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ப்ளஸ் ஐபியை நான் என்ன பண்ணுறேன், இது ஜஸ்ட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்காக எழுதியிருப்போம். பட் இது எழுதாமலும் சால்வ் பண்ணலாம். ரைட். ஸோ tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்ன பண்ணுறேன், sin எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எழுதலாமா. இது கூட ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை என்ன பண்ணுறோம், 2 cos ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் பண்ணுறேன். எதுக்காகனா அப்போ தான் எனக்கு 2 cos a sin b அந்த ஃபார்மில் வரும், 2 cos a cos b அந்த ஃபார்மில் வரும், அதுக்காக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 cos எக்ஸ் மைனஸ் ஐஒய்யை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன் மேலே இருக்க எக்ஸ்பிரஷன் கூட. ஸோ அப்போ இட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா, நியூமரேட்டர் வந்து sin 2x ப்ளஸ் sin 2iy டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன ஆகுனா cos 2iy ப்ளஸ் cos 2x. ஏன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a மைனஸ் பியோட எக்ஸ்பிரஷன் 2 sin a cos b. Similarly cos a plus b plus cos a minus b ஓட expression 2 cos a cos b. ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்குது. a பிளேஸில் இது, b பிளேஸில் இது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2x மட்டும் வரும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2iy வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இது என்ன ஃபார்மில் இருக்குது, sin ஆஃப் i theta which is i into sin h theta. அப்போ sin 2x ப்ளஸ் என்ன ஆகுது, i into sin h of 2i divided by cos h of 2i plus this. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு tan x plus i ஓட எக்ஸ்பிரஷன். இதோட ரியல் பார்ட்னா என்ன, ஸோ sin 2x divided by this, இது மட்டும் உங்களுக்கு ரியல் பார்ட். அதே மாதிரி இதோட இமேஜினரி பார்ட்னா என்ன, tan x plus i y is equal to sin h 2y divided by cos h of 2y plus cos 2x. அவ்வளோதான், i போர்ஷன் மட்டும் இருக்கிறது இமேஜினரி பார்ட். ப்ராப்ளம் ஓவர். தென் லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம், செப்பரேட் இன்டூ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. ஸோ ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி, ஸோ ஒரே எக்ஸ்பிரஷன் தான். அப்போ sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டானா என்ன ஃபார்ம், sin a ப்ளஸ் பி ஆர் a மைனஸ் பினா sin a காஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் காஸ் a sin b. ரைட். ஸோ அப்போ ஐ டீட்டானா எனக்கு என்ன தெரியும், காஸ் ஐ டீட்டானா ஜஸ்ட் காஸ் ஹெச் டீட்டா ப்ளஸ் sin ஐ பீட்டானா ஐ இன்ட்டு sin h பீட்டான்னு வரும். ஸோ அப்போ இதோட எக்ஸ்பிரஷன் இது. தென் இதோட ரியல் பார்ட் என்னது, இது. ரைட். அண்ட் இமேஜினரி பார்ட் ஐ வச்சிருக்க தட் போர்ஷன். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின், ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஹைப்பர்போலிக்கில் இருக்க எக்ஸ்பிரஷன். ரைட். தட்ஸ் ஆல். ஸோ இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதோட ட்ரிக்னாமெட்ரியோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஓவர். ரைட். தேங்க்யூ. வில் see in the next video. Thank you.